ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டேவோட விலாகு. காலையிலே எழுந்ததும் அடுப்பில் சாம்பிடணுன்னா ஒரே நெருப்புங்க, கையில் வர பயங்கரமாக சுட்டுச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு துணியெல்லாம் காலையிலே ஊற வச்சுட்டு போனால் மதியம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு காலையிலே மோட்டர் அடிச்சிச்சா அங்கே எடுத்துகிட்டு போய் துவைக்கலான்ட்டு ஊற வச்சேன். இந்த பிள்ளைங்க இருக்கிறதால யூனிஃபார்மு அது இதுன்னு ஒரு நாளைக்கே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் சேர்ந்துடுது. அப்புறம் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். வாஷிங் மிஷின்லலாம் போடல, சரி மோட்டர் அடிக்கும்போது துவைச்சிக்கலான்னு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்க பால் கறக்க போனாங்களா, அதுக்குள்ளே பூனையும் நாயும் எப்படா பால் ஊற்றுவாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சாணம் போட்டு வாசலில் பெருக்கி தள்ளிட்டு அப்புறம் நானும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போய் அப்புறம் நானுடைய மோட்ரு அரைச்சிட்டு ட்ரெஸ்ஸில் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு கட்டினேன். பழைய சோறும் தயிரும் தாங்க எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய்ட்டு ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன். எதை சாப்பிட்டாலும் எந்த பிரியாணிக்கே அடிச்சுக்கிட்டா கூட தயிர் சோத்துக்கு ஈடாகுமா அப்படின்ட்டு வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு போகல. இது மட்டும் பச்சை மிளகா எடுத்துகிட்டு போகல, ஊறுகாய் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் கிளம்பிட்டேன். பிள்ளைங்களாம் அப்போ சரி பார்த்து கிளம்பி போங்க அப்படின்ட்டு. நல்ல பனி, அப்போ தான் பொழுதே விடியுது, செமையாக குளிருது. அப்புறம் போயிட்டேன். அப்புறம் வரும்போது கொஞ்சமாக மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்க பால்லாம் கறந்து ஊற்றிட்டு மாடுகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வரும்போது மீன் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் இலந்த பழம் பக்கத்து காட்டில் இருந்துச்சிங்களா, அதனால் போய் இலந்த பழம் பறிச்சுட்டு வரலான்னு போனால் எல்லாம் கொஞ்சம் காயாகவே இருந்துச்சு. கொஞ்சம் தான் பழுத்துருந்துச்சு. அப்போல்லாம் அதெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் வீட்டில் எடுத்துகிட்டு நல்ல பழத்தை மட்டும் கொஞ்சம் கேட்டால் அங்கேயே போட்டு வந்துட்டோம். நாங்கள் சின்ன பிள்ளையில் தூரமாக இருக்கும் மரம், அங்கே தான் போனோம். நல்லதை தேடி 4 மைல் போல் நடக்கலான்னு வாங்கல, அது மாதிரி இறந்து பழுத்து தேடி நாங்களும் நடந்துட்டோம். அப்புறம் ஊற வச்சு துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்புறம் காய போட்டுட்டு அதுக்கே டைம் ஆகிடுச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு சண்டே இல்லை, அப்புறம் எல்லாத்துக்கும் தலைக்கு தண்ணி விட்டுட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்களா, பிள்ளைங்களாம் படிங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் படிங்க ஆத்தாங்களா, படிப்படியாக படிங்க, படித்து கொஞ்சம் பெரிய ஆளாகி நம்மளும் கொஞ்சம் வசதியாகிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மீன் அப்புறம் சில்லி போடலாம் தாங்க, குழம்புலாம் வைக்கல, சில்லி போடலாம் தான் இது பண்ணோம். அப்புறம் போட்டு கொடுத்த நைட்டாக ஆகிடுச்சு. அப்புறம் போட்டு கொடுத்து எல்லோரும் கொஞ்சம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இந்த நான்வெஜ் அப்படின்னாலே ஞாயிற்றுக்கிழமைக்காகவே நான்வெஜ் பிறந்துச்சு போல் அப்படின்னு பார்த்து கடையெல்லாம் ஏகப்பட்ட கூட்டம், காலையிலேருந்தே நம்ம வரைக்குமே கூட்டம். அப்புறம் ஒரே தெருவில் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டு பசங்க எல்லாத்துக்கும் கையிலே கொடுத்துட்டு பாத்திரம் வளர்க்க முடியாதுல்ல, அதனால் அப்படியே கொடுத்துட்டு எனக்கே ஒரு நாள் நான்லாம் இந்த மாதிரி எங்கேயும் சாப்பிட்டதில்லை, எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா யாரும் கொடுக்கல. சரி பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே கொடுத்துட்டு சாப்பிட்டு நைட்டு அன்னையோட லாஸ்ட் முடிஞ்சிச்சு. எங்களோட பிடிச்சிருக்கோ பிடிக்கல சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் தான் நாங்களும் முன்னேற முடியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.